வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் லட்சுமணா நண்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். தசா புத்தி பலன்கள் பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி ஆந்திரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணிக்கோங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்குது. அதுவும் கேதுடைய சாதியில் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சொத்தில் வந்து ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து இல்லை அவுட் ஆஃப் கோர்ட்டில் கூட பேசி ஒரு சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. மற்றபடி 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பெருத்த லாபங்களை கொடுத்துருவார் வாரத்தின் முற்பகுதியில். அதுக்கப்புறம் சின்ன செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சந்தேகங்கள் வந்து போக முடியும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பு, சொத்துக்களாக நல்ல லாபங்கள், சொத்துக்கள் லிட்டிகேஷன்ஸ்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா 8, 9 அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மற்றபடி மிதுனக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள், வேலையில் வந்து வேலை மாற்றங்கள், ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான ஒரு எதிர்பார்ப்புலையோ அதீதமான ஒரு பேராசைப்படாமல் நியூட்ரலாக இருக்கிறது பழகும். ஏன்னா 5க்கு 10 9 8ஆம் இடத்தை குறிக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், அப்பா கிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். கணவன் மனைவி குருவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது குரு சுக்கிரனுடைய இதில் போகும்போது இப்போ சுக்கிரன் உச்சத்தில் போகும்போது நல்ல லாபங்களும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. 9ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணம், பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, பெரிய பணம், பெரிய ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து ஒரு பொது பலன்கள் தான். ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். சூரியன் 3ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்காக நிறைய சேஞ்சஸ் பண்ணி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் அது வந்து சூரியன் வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போய் இப்போ 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கிடையாது, சின்ன நெருக்கடிகள். ஏன்னா வந்து அது கேதுடைய சாரத்தில் போய் வக்கரமாக போகும்போது கொஞ்சம் டிலேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி லாபம் இருக்கணும், கண்டிப்பாக லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரன் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மாதத்தின் முற்பகுதியில் வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கும் ஒரு பெருத்த லாபங்களை கொடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன விஷயங்கள் இப்போ ஒரு பொடி சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வளமான விஷயம், நல்ல ஒரு வெற்றிகளான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா 9ல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும், நிறைய அலைச்சல்கள் தான், நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்து மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மிதுன லக்னமாக ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ராகு வந்து 10ல் இருந்து புதனுடைய சாரத்தில் வந்து பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகளையும் தருவதற்கான வாய்ப்புகள். பட் புதன் வந்து வக்கரமாக போகிறனால கொஞ்சம் டிலேட் ஆகும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இருக்கிறது வந்து 9லிருந்து அது வந்து உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபம்னு வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும்? புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கிறதுனால பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வீடு சொத்துக்கள் லிட்டிகேஷன்ஸ்லாம் கிளியர் ஆகி நல்ல ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது 4ஆம் அதிபதியான கேது சந்திரனுடைய சாரத்தில் வந்து குடும்பம் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள், பெரிய குடும்ப வழக்குகள் ஏதாச்சும் இருந்தால் தீர்ந்ததுனால நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சுக்கிரன் உச்சமாக இருந்து 10ல் இருக்கிறதும் அதுவும் சனியுடைய சாரத்தில் போது வெளிநாடு சார்ந்த உறவுகளாக இருக்கணும், வெளியூரில் போய் வியாபாரம் பண்ணுறவங்க வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நான் தான் சித்தர், நான் தான் சாமி, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க சாமியா இல்லைங்கிறது தான் அடுத்த விஷயம். பட் யார் சாமி, யார் கரெக்டான ஆளுங்கிறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து என்ன பியூட்டினா, நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிட்டு அவங்கள காலில் விடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, ஒரு சாமி வந்து ஒரு 50,000 1,00,000 வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னா அப்போ அவர் சாமியா அப்படிங்கிற லெவலையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து யார் சாமி யார் ஆசாமி. ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க, சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க, அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏதாச்சும் ஆள் அரவம் இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, இறைவனாக ஒன்றி இருப்பாங்களே ஒழிய அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஏதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு படுதுன்னா அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா உண்ட வழிய எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றதை வந்து உங்கள் மைண்ட் வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும்னா நிறைய சாமியார்கள் வந்திருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா, அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு. ஓகேங்களா? ரொம்ப ரேரு. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, நான் பார்க்கலைங்க. நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் உணர்ந்திருக்கேன். எப்படி உணர்ந்திருக்கேன்னா, நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை என்னால் உணர முடிஞ்சுது, எங்களை வந்து அவங்கள ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல. ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க அப்படின்போது, காட்டு வழியாக நடந்து போயிட்டுருப்பாங்க, ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள், ஒரு சில ஏரியாக்கள் பழனிமலை, ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க. அவங்க வந்து சில தியானங்களுக்காகவும் ஒரு சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் இருப்பாராம், துணியே இருக்காது அவங்கள்ட்ட. ஸோ துணியே இருக்காது, ஆனால் அவங்க வந்து மெடிடேஷனில் இருப்பாங்க. நமக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க. என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்தா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும். அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும். ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்க முடியும். சில பேர் வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வதில்லைன்னா, அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு இறைவனை உண்டு இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருன்னா, அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுப்போம். நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 100 பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும். அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன், 10,000 பேர் 1,00,000 பேர் ஒரே இடத்துல இருந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு டிவைன் பவர் வச்சுருக்கார். ஆனால் எதிரில் வந்து 1,00,000 பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக, கெட்டவன் நல்லவன் எல்லோரும் தானே வருவான். ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே காலி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு மனிதர் இருந்தார், அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருங்க, ஒரு சிறந்த ஹீலர். இனி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர். திரு விசு அவர்கள், ஸோ இறந்து போன திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் விசு அவர்கள் சொல்லியிருக்காரு,
என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு, அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணார், எவ்வளோ டாக்டர்ஸ்கிட்ட போயும் ஹீல் ஆகாதது ஹீல் பண்ணியிருக்காருங்கிறது வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன் என்ன. ஆனால் அவர் வந்து பொதுமக்கள்கிட்ட நடுவில் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்கள் பட 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 அவரோட பவர் இறங்கி அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினாருங்கிறதும் உண்மையான விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, சித்தர்கள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க, நீங்கள் தேடி பார்த்து கிடச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட பாக்கியம். அதுக்காக வந்து நீங்கள் போய்ட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவர்கிட்ட போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தமாக போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்தர் சமாதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் பௌர்ணமிகளில் போய்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து நான் சாமியார், நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கணும் நம்பி நீங்கள் போய் பணத்தையும் நேரத்தையும் விரயமாக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக். கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும். ஓகேங்களா, பார்க்குறத விட உணர முடியும், உள்ளூர உணர முடியும். அதனால் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமி ஏதோ தியானம் பண்ணுங்கள், அது சாண்டிங் பண்ணுங்கள். இப்போ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சாண்டிங் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. சாமிக்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போயிட்டு அதுவும் பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும். அதனால் லோக்கல் ஆசாமிகிட்ட போய் ஏமாறுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.